السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن ورائه منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. قال نبينا صلى الله عليه وسلم عن عبد الله بن عمر رضي الله عنه قال النبي صلى الله عليه وسلم هذا الذي تحرك له العرش. وفي رواية أخرى اهتز عرش الرحمن لموت سعد بن معاذ وفتحت له أبواب السماء وشهده 70,000 من الملائكة لقد ضم ضمة ثم فرج عنه. رواه النسائي. صدق الله وصدق رسول الله. அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே அனைத்து புகழும் உரித்தாக. அவனது தூதர் அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வை தங்களுடைய வாழ்க்கையிலே வலுவாது பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், இங்கே ஒன்று கூடியிருக்கிற நாம் நம் மக்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹின் வற்ற கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மாத வரிசையில் புனிதமிகு ஜமாதுல் ஆஹிர் மாதத்தின் முதலாம் ஜும்மாவினை நாம் அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மரியாதைக்குரியவர்களே, கடந்த 2 வாரமாக நாம் மரணம் குறித்து ஜும்மா உரையிலே நாம் பார்த்தோம். இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் மரணித்த மனிதன் சந்திக்கிற அடுத்த நிலையாக இருக்கிற ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லப்படுகிற திரைமறைவு வாழ்க்கையான, அது ஒரு மறைமுகமான வாழ்க்கையான கபருடைய வாழ்க்கை குறித்தும் அதன் காட்சிகள் குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா பயனுள்ள விஷயங்களை சொல்லவும் அது குறித்து வரும் நாட்களில் செயலாற்றவும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்ல தௌஃபீக்கினை வழங்குவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். அந்த மனிதர்களுக்கு கியாமத் நாள் வரையிலேயும் திரைமறைவான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பர்ஸக் என்றால் திரைமறைவான வாழ்க்கை என்று பொருள். மனிதன் இந்த உலகத்திலே 5 விதமான உலகங்களை சந்திக்கிறான். நாம் சந்தித்த முதலாவது உலகம் ஆலமுல் அர்வா சொல்லப்படுகிற அணுக்களின் உலகம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் எத்தனை கோடி மனிதர்களை படைக்கிறானோ அல்லாஹ், அவர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா அணுக்களாக உருவாக்கினான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதுகந்தண்டிலிருந்து அணுக்களாக அல்லாஹ் உருவாக்கினான். அல்லாஹ் அது குறித்து குர்ஆனிலே சொல்கிற போது வைது அஹத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَى شَهِدْنَا أَن تَقُولُوا يَوْمَ الْقِيَامَةِ إِنَّا كُنَّا عَنْ هَذَا غَافِلِينَ. அதாவது அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் அணுக்களாக அல்லாஹ் உருவாக்கி நான் உங்களின் இறைவன் இல்லையா என்று கேட்டான். அப்போது எல்லா அணுக்களுமே பதில் சொன்னது காலு பலா, ஆம் நீ எங்கள் இறைவன் தான் என்று எல்லா அணுக்களுமே பதில் சொன்னது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஆனால் மறுமை நாளில் அவர்கள் இது குறித்து அவர்கள் பொடுபோக்காக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக நாம் முதலில் சந்தித்த உலகம் அணுக்களின் உலகம். அடுத்ததாக மனிதன் தாயின் கருவறையிலே வாழுகிற 10 மாதமோ அல்லது 9 மாதங்களோ வாழுகிற வாழ்க்கை, இது ஒரு உலகம், கருவறை உலகம். மூன்றாவது மனிதன் பிறந்த பின்னால் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை, அவனின் ஆயுள் எத்தனை நாட்கள் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறானோ அத்தனை நாள் இந்த உலகத்திலே அவன் வாழுவான். 20 வயது என்றால் 20 வயது, 1 வயது என்றால் 1 வயது, 40 வயது என்றால் 40 வயது. அல்லாஹ் எத்தனை நாட்களை எத்தனை ஆண்டுகளை முடிவு செய்திருக்கிறானோ, இவ்வளவு மணி நேரம், இத்தனை மணித்துளிகள், இத்தனை வினாடிகள் இவன் இந்த உலகத்தில் வாழுவான் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அதுவரையிலும் அவன் வாழுவான். அதிலிருந்து ஒரு நொடியோ முந்தவோ பிந்தவோ படாது. ஆக இந்த உலகத்தில் வாழுகிற 3வது வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. 4வது மனிதன் சந்திக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவன் மரணத்திற்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை. அதைத்தான் ஆலமுல் பர்ஸஹ் என்று சொல்லுகிற திரைமறைவு வாழ்க்கை. அது ஒரு மர்ம தேசம். ஆக அந்த உலகத்திலே அவன் வாழுவான். இது 4வது வாழ்க்கை. அடுத்து மனிதன் கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால், அந்த வாழ்க்கை எத்தனை 100 ஆண்டுகளோ எத்தனை 1000 ஆண்டுகளோ, அல்லாஹ் எப்போது இந்த உலகத்தை அழித்து எல்லோரையும் திரும்ப மறு உலகத்தில் ஒன்று சேர்த்துவானோ அதுவரையிலும் வாழுகிற வாழ்க்கை அது கபருடைய வாழ்க்கை. அது எத்தனை 100 ஆண்டுகள் எத்தனை 1000 ஆண்டுகள் என்று தெரியாது, அல்லாஹ் தான் அறிந்தவன். அடுத்ததாக நிரந்தரமாக நீடித்த நிலையில் வாழுகிற மறு உலக வாழ்க்கை. ஆக இப்படி மனிதன் இந்த உலகத்திலே 5 உலகங்களை 5 வாழ்க்கைகளை சந்திக்கிறான். ஒன்று ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படுகிற அணுக்களின் உலகம், 2வது கருவறை உலகம், 3வது இவ்வுலக வாழ்க்கை, 4வது கபருடைய வாழ்க்கை, 5வது மறு உலக வாழ்க்கை. மரியாதைக்குரியவர்களே, இந்த கபருடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நம்ப வேண்டும். நம்பாதவன் காஃபிர். யார் இந்த கபருடைய வாழ்க்கையை நம்பவில்லையோ அவன் காஃபிர். ஏனென்றால் திருக்குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனுடைய காட்சிகளை தெளிவாக நமக்கு வகைப்படுத்தி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே நடக்கிற காட்சிகளை நமக்கு கண் முன்னாலே படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி அந்த உலகம் கபர் என்ற கபருடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பாவிட்டால் அவன் காஃபிர் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, மனிதன் எங்கே எப்படி மரணித்தாலும் அல்லாஹ் மனிதனை அந்த ஆலமுல் பர்ஸஹ் என்று சொல்லப்படுகிற கபரிலே ஒன்று சேர்த்தியே ஆகுவான். அவன் எப்படி மரணித்தாலும் சரி, அவன் உடல் நசுங்கி செத்தாலும், அவன் உடல் கருகி செத்தாலும், கடலில் மூழ்கி மீன்களுக்கு இரையாகி போனாலும், அவன் கபருக்கு அல்லாஹ் அவன் கபருடைய வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது. அவன் எரிந்து சாம்பலாக போய்விட்டாலும், உடல் நசுங்கி போய்விட்டாலும், மீன்களுக்கு அவன் இரையாகிவிட்டாலும் கபருடைய வாழ்க்கை என்பது அவனுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, நமக்காக தயாரிக்கப்பட்ட கபருக்கு ஒரு நாள் நாம் சென்றே ஆக வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகிறார்கள்.
ஒரு மனிதன் இருந்தான், அவன் பாவம் செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருந்தான். லம் யஅமல் ஹஸனத்தன் கத்து, ஒரு நன்மை கூட அவன் செய்யல. அதனால் அவன் சொன்னான் தன்னுடைய குடும்பத்தினர்களை அழைத்து, மரணம் நெருங்குகிற போது, நான் மௌத்தா போயிட்டா என்னை கபரிலே புதைக்காதீர்கள், மண்ணிலே புதைக்காதீர்கள், என்னை எரித்து விடுங்கள், என்னை எரித்து சாம்பலாக்கி விடுங்கள். சாம்பலாக்கி சாம்பலின் ஒரு பகுதியை காற்றிலே தூக்கி வீசிவிடுங்கள், அது காற்றில் பரவிவிடட்டும். சாம்பலின் இன்னொரு பகுதியை கடலிலே நீங்கள் போட்டு விடுங்கள், அது நீரிலே கரைந்து விடட்டும் என்று சொன்னான். அவனின் குடும்பத்தார்களும் அவன் இறந்த பிறகு அப்படியே எரித்து சாம்பலை காற்றிலே பறக்க விட்டும் தண்ணீரிலே கரைத்தும் விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி, இது கதை அல்ல. அல்லாஹு தஆலா அந்த மனிதனை அல்லாஹு தஆலா என்ன செய்தான் என்றால், அந்த பூமிக்கு உத்தரவிட்டான், அல்லாஹ் அந்த சாம்பல்களையாம் ஒன்று சேரு என்று. கடலுக்கு உத்தரவிட்டான் அல்லாஹ், அந்த சாம்பலை எல்லாம் ஒன்று சேரு என்று. அவைகள் அதே போல் செய்தது. அவனுடைய சாம்பல் ஒன்று சேர்க்கப்பட்டு அல்லாஹு தஆலா அவனை ஒன்று சேர்த்தி ஒரு உடலாக கேட்டான், லிம ஃபஅல்த ஹாதா, நீ ஏன் இப்படி பண்ணன, நீ ஏன் இப்படி செய்தாய்? அவன் சொல்வானாம், காலமின் ஹஷியத்திக யா ரப் வ அன்த ஆலம், இறைவா உன்னுடைய பயத்தால் தான் நான் செய்தேன், நான் ஒரு நன்மை கூட செய்யல. உன்னுடைய தண்டனை என்னால் தாங்க முடியாது, உன்னுடைய வேதனை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, அந்த பயத்தினால் தான் நான் இப்படி செய்தேன் என்று சொல்வான். ஃபகஃபரல்லாஹு லஹு, அல்லாஹ் இப்போ உன்னை மன்னிச்சிட்டேன்னு விட்டுருவான்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு விளங்குவது என்னவென்றால், கபருடைய வேதனை என்பது எப்படி இருந்தாலும், கபருடைய வாழ்க்கை என்பது எப்படி இருந்தாலும் இருக்கிறது என்று நாம் இந்த சம்பவத்திலிருந்து விளங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா. நம்ம கபரில் மையத்தை வச்ச பிறகு பிடிமண் போடுவோமோ இல்லையா, அந்த நேரத்தில் சொல்ற குர்ஆன் வசனம், மின்ஹா ஹலக்னாக்கும், உங்களை நாம் இந்த மண்ணிலிருந்து தான் படைத்தோம், வஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணுக்கே உங்களை நாம் திரும்ப கொண்டு வருவோம். அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க, தாண்டி வரக்கூடாது. அது ஒரு ஜும்மாவில் அது தவறான ஒரு நடைமுறை. முன்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துடணும், முன்னாடி வந்தவங்க பின்னாடி இருக்கிறவங்க பின்னாடி போயிடும். மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணிலிருந்து தான் உம்மை நாம் படைத்தோம், உங்களை படைத்தோம். வஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணுக்கே திரும்ப கொண்டு வருவோம். வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, இந்த மண்ணிலிருந்து தான் இன்னொரு முறை நாம் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது நாம் மையத்தை கபரிலே வைத்து விட்டு பிடிமண் போடுகிற போது ஓதுகிற வசனம். மரியாதைக்குரியவர்களே, உலகிலே நம்முடைய உயிர் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் உயிர் இருக்கிறது. உலகில் சுகமோ வேதனையோ உடல் உணர்கிறது, உடல் உணர்கிறது. உடலில் ஏதாவது காயம்பட்டாலோ அல்லது தீப்பட்டாலோ எல்லாம் உடல் உணர்கிறது. நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நம்முடைய ரூஹ் உயிர் இருக்கிறதே, அது உடலை விட்டு சிறிது நேரம் பிரியும். பிறகு நம்முடைய உடலிலேயே அந்த உயிர் ஒட்டி கொள்ளும். அங்கே அந்த மௌத்தான நேரத்திலே நம்முடைய உடல் அசையாது, உயிர் அங்கே உள்ளுணர்வு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. என் மையத்தை சுற்றி என்ன நடக்கிறதோ அந்த அனைத்தையுமே மையத்து உணர்கிறது. அது உயிருக்கான உணர்வு. கபரிலே நம்முடைய உயிர் தான் வேதனையையும் சுகத்தையும் உணர்கிறது. உடலும் சில நாட்கள் உடலுக்கும் சேர்ந்து வேதனை கபரிலே இருக்கிறது, உயிருக்கும் உடலுக்கும் சேர்ந்து சுகமும் கபரிலே இருக்கிறது. மறு உலகத்திலே நம்முடைய உடலும் உயிரும் சேர்ந்துதான், அது சொர்க்க சுகமாக இருந்தாலும் நரகத்தின் வேதனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்முடைய உடலும் உயிரும் சேர்ந்துதான் அனுபவிக்கும்.
மையத்தாகிற நேரத்தில், மௌத்தா போகிற நேரத்தில், மௌத்தான பிறகு ஹத்தா இதா ஜா அஹதுஹுல் மௌத்து கால ரப்பிர்ஜிஊன் அல்லாஹ் சொல்றான். மௌத்து வந்துட்ட பிறகு அவன் சொல்வான், இறைவா என்னை திரும்ப இந்த உலகத்துக்கு அனுப்பு. ரப்பிர்ஜிஊன் அஅமலு சாலிஹன், நான் நல்லமல் செய்கிறேன். வாழும்போது நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன், தொழுகையை விட்டு சதக்கா கொடுக்காமல், குர்ஆன் ஓதாமல், ஜகாத் கடமையாக இருந்தும் செய்யாமல் நான் எப்படியோ இருந்து விட்டேன், பாவங்களிலேயே மூழ்கி விட்டேன். இறைவா ஒரு சந்தர்ப்பம் நல்லமல் செய்வதற்கு, ஆமலு சாலிஹா, நான் நல்லமல் செய்வேன். ஃபீமா தரக்து, நான் என்னவெல்லாம் விட்டேனோ உலக வாழ்க்கையிலே அந்த எல்லா நல்லமல்களையும் செய்வேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு என்று கேட்பான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அல்லாஹ் சொல்வான், அது பைத்தியக்காரனுடைய உளறல் என்று அல்லாஹ் சொல்வான். பைத்தியக்காரனுடைய உளறல். கல்லா இன்னஹா ஹுவ கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் எழுப்பப்படுகிற, கியாமத் நாளிலே எழுப்பப்படுகிற நாள் வரையிலேயும் ஒரு திரைமறைவு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அதான் கபருடைய வாழ்க்கை. அவன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு என்பது அது பைத்தியக்காரனுடைய உளறல் என்று அல்லாஹ் சொல்வான். டோன்ட் கேர் அபவுட் தட், டோன்ட் கேர் அபவுட் தட், அதை நீ ஒருவரும் பொருட்படுத்த மாட்டான் அல்லாஹ் தஆலா. நம் உடலை விட்டு உயிர் பிரிந்ததும் நம்மை குளிப்பாட்டி கஃனிட்டு ஜனாசா தொழுக வைத்து, ஜனாசா தொழ வைப்பார்கள். நாம் இத்தனை நாள் பள்ளிக்கு வராமல் இருந்திருக்கலாம், நம்முடைய ஜனாசா பள்ளிக்கு வரும். அதற்காகத்தான் சொல்வார்கள், உனக்காக நீ தொழுகை நடத்தும் முன் நீ தொழுது கொள். உனக்காக எல்லோரும் உன்னை முன்னை வைத்து தொழுகை நடத்துவார்கள், அதற்கு முன்னால் நீ அல்லாஹ்வை வணங்கிக் கொள் என்று சொல்வார்கள். எல்லோருடைய ஜனாசாவும் பள்ளிக்கு கொண்டு வரப்படும். அப்படி ஜனாசா தொழ வைத்து சந்தூக்கிலே சுமந்து கபர்ஸ்தான் நோக்கி நம்மை சுமந்து செல்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஸ்ரிஉ பில் ஜனாசா, ஜனாசாவை நீங்கள் விரைவாக எடுத்துச் செல்லுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபைன் தகு சாலிஹத்தன் ஃபஹைருன் துகத்திமூனஹா அலை, அது நல்லமல்கள் செய்திருந்தது என்றால் அது அதனுடன் வரும். வையக்கு சிவா தாலிக்க, நல்லது அதுடன் வரும். வைனியக்கு சிவா தாலிக்க ஃபஷர்ருன் தலஊனஹு அன் ரிகாபிக்கும், அது கெட்டது செய்திருந்தது என்றால் அது உங்களுடைய தோளிலிருந்து அதை எப்போது இறக்கி வைப்போம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத அஹதுக்கும் ஃபலா தஹ்பிஸூஹு வஅஸ்ரிஉ பிஹி இலா கப்ரி, உங்களில் ஒருவர் மரணித்து விட்டால் நீங்கள் அதை தாமதப்படுத்தி வைக்காதீர்கள், அதை காலதாமதமாக்காதீர்கள், நீங்கள் கபருக்கு அதை சீக்கிரமாக எடுத்துச் செல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். விரைவாக கொண்டு செல்ல வேண்டும் ஜனாசாக்கள், விரைவாக அது மையித்தானால் அதை சீக்கிரமாக கபரஸ்தானுக்கு கொண்டு செல்ல வேண்டும், காலதாமதப்படுத்தக்கூடாது. அதேபோல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஜனாசாவாக ஆகிவிட்டால் மக்கள் அவனை தோளிலே சுமந்து செல்வார்கள். அது நல்லதாக இருந்தால், அது இந்த உலகத்திலே வாழுகிற போது அவன் நல்ல மனிதனாக இருந்து சாலிகான நல்லமல்கள் செய்திருந்தால், கத்திமூனி கத்திமூனி, என்னை சீக்கிரமாக எடுத்துச் செல்லுங்கள், சீக்கிரமாக எடுத்துச் செல்லுங்கள் என்று அவன் சொல்வான். அந்த மையித்து இந்த உலகத்திலே பாவத்தையே செய்வதையே தொழிலாக கொண்டிருந்தால், பாவமே வாழ்க்கையாக கொண்டிருந்தால், அந்த மையித்தான மனிதன் சொல்வான், யா வைலஹா இலை ஐன தத்ஹபூன பிஹா, எனக்கு வந்த நாசமே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள், என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று அந்த மையித்து சொல்லும். யஸ்மஉ ஸௌதஹா குல்லு ஷைஇன் இல்லல் இன்சான், மனிதனை தவிர அந்த மனிதன் சத்தமிடுகிற சத்தத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் கேட்கும், மனிதன் மாத்திரம் கேட்க மாட்டான். வலவு சமியல் இன்சான் உள்ள சுஐக், அந்த சப்தத்தை
மனிதன் கேட்டால் அவன் மூர்ச்சையாகி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் வாழுகிற போது பாவம் செய்த மனிதன் எனக்கு வந்த நாசமே என்று கதறுவான், என்னை எங்கே தூக்கி செல்கிறீர்கள் என்று கதறுவான். அந்த சப்தத்தை மனிதனை தவிர எல்லோரும் கேட்பார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த சப்தம் உங்களுக்கு விழுந்தால் யாருமே மையத்தை கொண்டு போய் கபரிலே அடக்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரியாதைக்குரியவர்களே, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, நல்லவர்களுக்கு சுகமும் கெட்டவர்களுக்கு வேதனைகளும் துன்பங்களும் நிறைந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோருமே கபருடைய வேதனையை உணர்ந்துதான் ஆவார்கள். ஸஅத் இப்னு முஆத் மிகச்சிறந்த ஒரு சஹாபி. அவர் குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது அவரின் வஃபாத்தின் சமயத்தில் இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌதி ஸஅத் இப்னு முஆத், ஸஅத் இப்னு முஆதின் மரணத்திற்காக அல்லாஹ்வின் அரிஷே நடுங்கியது, குலுங்கியது என்று சொன்னார். வஃபுதிஹத் லஹு அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் வாசல்கள் எல்லாம் அவருக்காக திறந்தது. வஷஹிதஹு 70,000 மினல் மலாயிகா, அவரின் ஜனாசாவுக்கு 70,000 மலக்குகள் ஒன்று கூடியிருந்தார்கள். எவ்வளவு பெரிய உயர்வான அந்தஸ்துக்குரியவர். அவரின் மௌத்திற்காக அரிசி நடுங்கி இருக்கிறது, வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, 70,000 மலக்குகள் அவரின் ஜனாசாவிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கிய பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கது லும்மத்தன், கபர் அவரை நெருக்கியது என்று சொன்னார். கபர் அவரை நெருக்கியது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சும்ம ஃபர்ரஜ அன்ஹு, பிறகு கபர் விரிந்து கொண்டது என்று சொன்னார். எவ்வளவு பெரிய உயர்வான அந்தஸ்துக்குரிய ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கபர் நெருங்கி இருக்கிறது என்றால் நம்முடைய நிலையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கபருடைய வேதனை விட்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாவ மன்னிப்பு பாதுகாப்பு தேடி இருக்கிறார். பாவமே செய்யாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் என்றாலே அறியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கால் வீங்க வணங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார். ஒரு யகூதி பெண்மணி ஆயிஷா நாயிடத்திலே ஏதோ ஒரு தேவையை கேட்டு வருகிறார். ஆயிஷா நாயகி அவருக்கு தேவையை நிறைவேற்றுகிறார். அப்போது அந்த யகூது பெண்மணி சொன்னார், ஆதக்கில்லாஹு மின் அதாபில் கபர், கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும் என்று அந்த யகூது பெண்மணி துஆ செய்தால், அப்போ ஆயிஷா நாயகி கேட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யுஅல்லமுன் நாஸ் ஃபில் குபூர், கபரிலே மனிதர்கள் வேதனை செய்யப்படுவார்களா என்று ஆச்சரியமாக கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அன்றைய தினம் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அந்த நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட தொழுகையை தொழுதார்கள். நீண்ட நேரம் ருக்கு, நீண்ட நேரம் கியாம், நீண்ட நேரம் சுஜூத், நீண்ட கிராத்துகள் ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். பிறகு சொன்னார்கள், நீங்கள் கபரிலே தஜ்ஜாலுடைய உலகத்தில், இந்த உலகத்திலே எப்படி தஜ்ஜாலுடைய ஃபித்னாவோ அதுபோல் கபரிலேயும் உங்களுக்கு ஃபித்னா வேதனை இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னீ கத் ரஅய்துக்கும் துஃப்தனூன ஃபில் குபூரி கஃபித்ரத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை போலவே நீங்கள் கபரிலேயும் நீங்கள் வேதனை கொடுக்கப்படுகிறீர்கள், துன்பம் கொடுக்கப்படுகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், ஃபகுன்து அஸ்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத தாலிக யதஅவ்வது மின் அதாபின் நாரி வ அதாபில் கபர். அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதிகமாக தொழுகையிலே கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள், நரகத்தின் வேதனையிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார். யார்? பாவம் என்றாலே அறியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவமே செய்யாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால் வீங்க நின்று தொழுத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார். மரியாதைக்குரிய நாம் எந்த சிந்தனையில் வாழுகிறோம்? பாவங்களே அற்ற பரிசுத்த நபி கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். நாம் அது குறித்த சிந்தனையில் இருக்கிறோமா? அது குறித்த எண்ணத்தில் இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகமே சதாவாக நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிந்துவிடப் போகிறது என்கிற நினைப்பிலேயே எப்போது பார்த்தாலும் காசு, பணம், தொழில், வியாபாரம் என்றே நம்முடைய நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை நினைக்க நேரமில்லை, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய நேரமில்லை, அல்லாஹ் அடித்த குர்ஆனை ஓத நேரமில்லை, இப்படி அல்லாஹ்வை தொழ நேரமில்லை. இப்படியே நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான வணக்கங்களையும் செய்துவிட்டு கபருடைய வேதனை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார். ஒரு அரபு கவிதை ஒன்று, உத்ருக்கு துன்யா கபல அன் தத்ருக்கு, உன்னை இந்த உலகம் விடுவதற்கு முன்னால் இந்த உலகத்தை நீ விட்டுவிடு. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு நீ ஒரு நாள் போவாய், இந்த உலகம் உன்னை விட்டுவிடும். அப்படி உன்னை உலகம் இந்த வாழ்க்கை விட்டு அனுப்புவதற்கு முன்னால் நீ என்ன செய்? இந்த உலகத்தை விட்டுவிடு. அன்னீர் கபரக்க கபல அன் தஸ்கனு, அந்த கபரில் போய் நீ குடியேறுவதற்கு முன்னால் அந்த கபரை ஒளிமயமானதாக ஆக்கிவிடு. எப்படி கபர் ஒளிமயமானதாகும்? நல்லமல்களின் மூலமாக. இறுதி ரப்பக கபல அன் தல்காஹு, உன் இறைவனை நீ சந்திப்பதற்கு முன்னால் அவனை சந்தோஷப்படுத்து. பிர்வாலிதைக்க கபல ஐ யுஃபாரிகாக்க, அந்த பெற்றோர்கள் இருவரும் உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு வேண்டிய உபகாரங்களை செய், அவர்களுக்கு வேண்டிய சேவைகளை நீ செய். வலா தஹ்மில் ஹம்மத் துன்யா ஃபஇன்னஹா லில்லாஹ், எப்போது பார்த்தாலும் இந்த உலக சுமைகளையே நீ சுமந்து கொண்டிருக்காதே, உலகத்தின் கவலையே உன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்காதே, அது அல்லாஹ்வுக்குரியது. வலா தஹ்மில் ஹம்மர் ரிஸ்க் ஃபஇன்னஹு மினல்லாஹ், எப்போது பார்த்தாலும் காசு பணம் என்று அந்த கவலையிலேயே இருக்காதே, அது அல்லாஹ் உனக்கு என்ன முடிவு செய்திருக்கிறானோ அதை கொடுப்பான். நீ எவ்வளவுதான் மாங்காக உழைத்தாலும், இரவுகள் பார்க்காமல் உழைத்தாலும், உனக்கு அல்லாஹ் என்ன நிர்ணயித்திருக்கிறானோ அதுதான் கிடைக்கும். அதற்காக காசு பணம் என்று எப்போது பார்த்தாலும் அலைந்து கொண்டிருக்காதே. ஃபகத் யஹ்மல் ஹம்மன் வாஹிதா, உனக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்க வேண்டும், உனக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்க வேண்டும். கைஃப தர்லல்லாஹ், எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது, அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்துவது என்கிற ஒரு கவலை மாத்திரம்தான் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஃபத்துன்யா முமிர்ருன் வலைசத் முஸ்தகிர்ருன், இந்த உலகம் போயிரும், அழிஞ்சிரும், அது நிரந்தரமாக இருக்காது. நீயும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்க மாட்டாய். எப்போது பார்த்தாலும் காசு பணம் துன்யா என்று அலைந்து கொண்டிருக்காதே. உன்னுடைய கவலை எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த கவலை அல்லாஹ்வை எப்படி திருப்திப்படுத்துவது, அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்துவது, அவனிடத்திலிருந்து எப்படி சொர்க்கத்தை பெறுவது, அப்படிப்பட்ட எண்ணம் தான் நம் உள்ளத்திலே ஊடுருவி இருக்க வேண்டும் என்று ஒரு அரபி கவிதை அவளை அழகாக சொல்கிறது. நாயகம் அவர்கள் ஒரு நாள் நடந்து கொண்ட ஒரு நிகழ்வை அபூ ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமிதி என்கிற கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிக்கு வருகிறார்கள். அப்போது மக்களை பார்க்கிறார்கள், அதிகமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாயகம் சொன்னார்கள், அமா இன்னக்கும் லவ் அக்ஸர ذிக்ர ஹாதிமில் லذாத், நீங்கள் அக்ஸர்தும் ذிக்ர ஹாதிமில் லذாத், மௌத்தை நீங்கள் அதிகமாக நினைக்க வேண்டாமா,
உலக இன்பங்களை எல்லாம் உரித்து போடுகிற மரணத்தை நீங்கள் நினைக்க வேண்டாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். فإنه لم يأتي على القبر يوما إلا تكلمه فيه. ஒரு நாள் அவன் எங்கே வந்தாக வேண்டும்? கபருக்கு வந்தாக வேண்டும். கபருக்கு வருகிற நேரத்திலே அந்த கபரு பேசும், அனபைத்து துராப், நான் மண் வீடு, அனபைத்து தூத், நான் புட்களின் அதாவது புழுக்களின் வீடாக நான் இருக்கிறேன் என்று அந்த கபரு பேசும். ஃபைதா துபினல் அப்துல் முஃமினு காலலகுல் கபரு மர்ஹபன் வாஹிலன். சாலிகான நல்லடியான் அடக்கப்பட்டால் வருக வருக என்று அந்த கபரு சொல்லும். நீ இந்த பூமியிலே நடமாடுகிறவர்களே எனக்கு பிரியமானவனாக நீ இருந்தாய், இப்போது இங்கே நீ வந்து விட்டாய், உள்ளே வந்து விட்டாய், உனக்காக நான் தயாரித்து வைத்திருப்பதை பார். அந்த கபர் விசாலமாகும், அவனுடைய பார்வை எவ்வளவு தூரம் எட்டுமோ அந்த அளவுக்கு விசாலமாகும். நாம் கட்டுவோம் 10க்கு 10 என்றோ அல்லது 10க்கு 20 என்றோ நாம் கட்டுவோம், அந்த வீடு விசாலமாகாது. ஆனால் நாம் செய்த சாலிகான அமல்களால் அந்த கபர் விசாலமாகும். எதுவரை நம் பார்வை எட்டுமோ அதுவரையிலேயும் அந்த கபர் விசாலமாகும். சொர்க்கத்தின் வாசல்கள் அவனுக்காக திறந்து கொடுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே சமயத்திலே பாவியான மனிதன் அந்த மண்ணிலே அடக்கப்பட்டான் என்றால் அவனை வேண்டா வெறுப்பாக அந்த கபரு, நீ ஏன் வந்தாய், வருக வருக என்று நல்லமல் செய்த மனிதனை வரவேற்ற அந்த கபர், பாவங்கள் செய்த, தொழுகையை மறந்து வாழ்ந்த, இந்த உலகத்தில் காசுதான் பெரிது என்று வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை வேண்டா வெறுப்பாக ஏன் இங்கே வந்தாய் என்று சொல்லும். பூமியிலே நடமாடுகிற மனிதர்களிலேயே நீதான் எனக்கு வெறுப்பான மனிதன், மிக வெறுப்பான மனிதனாக நீதான் இருக்கிறாய், இப்போது நீ இங்கே உள்ளே வந்து விட்டாய், உனக்காக நான் கொடுக்கிற பரிசை பார் என்று சொல்லி அந்த கபரு சொல்லும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த கபர் அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேருகிற வரையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை வைத்து இப்படி இணைத்து காட்டினார்கள். இப்படி இறுகுவது போல அது அவனை நசுக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் வயுக்குத்தபிலுல்லாஹு 70 தின்னீனன், ராட்சத 70 பாம்புகளை அல்லாஹு தஆலா அவன் மீது சாட்டுவான். லவ் அன்ன வாஹிதம் மின்ஹுமா நஃபஹ ஃபில் அர்லி மா அம்பத ஷைஅன் மா பகியத்தித் துன்யா. அது ஒரு மூச்சு விடுமென்றால் இந்த பூமியில் ஒரு புட்பூண்டுகள் கூட முளைக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது கொத்திக்கொண்டே இருக்கும், அது தீண்டிக்கொண்டே இருக்கும். அவன் கியாமத் நாளிலே அவன் திரும்ப ஒன்று கூட்டப்படுகிற வரையில் இதை செய்யும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கபருடைய வேதனை என்பது அது நிறைய விஷயங்கள் அடங்கியதாக இருக்கிறது. அது மர்மமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் அந்த கபருக்கு செல்வதற்கு முன்னால் நல்ல அமல்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும், அதற்கான தயாரிப்புகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு ஊருக்கு செல்வதற்கு முன்னால் என்ன தயாரிப்புகளை எடுத்து செல்கிறோமோ அதுபோல நாம் அங்கே போய் வாழ்வதற்கு நம்முடன் நம்முடைய உறவுகள் வராது, நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய சொத்துக்கள் எதுவும் நம்முடன் வராது. நாம் செய்த நல்லமகள் மாத்திரமே நமக்கு அங்கே துணை. இருட்டான அறை, அங்கே கபரிலே நமக்கு நல்லமகள் மாத்திரம்தான் துணையாக இருக்கிறது. எனவே அதற்கான சாதனங்களான நல்லமல்களை நாம் அதிகம் எடுத்துச் செல்வதற்கு அந்த கபருடைய வாழ்க்கைக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகையை விடாமல் தொழ வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற ஜக்காத்தை முறையாக நிறைவேற்ற வேண்டும். அங்கே அல்லாஹ் கடமையாக்கி இருந்தால் அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற நோன்பை நாம் ரமலான் மாதத்திலே நோட்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிற வேதமாகிய குர்ஆனை ஓத வேண்டும். இது போன்ற காரியங்களை செய்து அந்த நல்லமல்களை நாம் எடுத்து சென்றால் கபரில் ஈடேற்றம் பெறலாம். அல்லாஹு தஆலா அந்த கபரில் ஈடேற்றம் பெற்றவர்களாக
அளிப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்